எனது அன்பு குழந்தையே, உனக்காக அவதாரம் செய்து உன்னுடன் வாழ்கிறேன் என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காக இந்த பதிவின் வாயிலாக பேசுகிறேன். என்னிடம் பலன் பெறுவதற்கான உபாயங்கள் பலவற்றை நான் அவ்வப்போது கூறி வந்திருக்கின்றேன். அவற்றுள் ஒரு சிலவற்றை இப்பொழுது உனக்கு நினைவுபடுத்துகிறேன். என்னை முற்றிலும் சரணாகதி அடைந்து என்னையே தஞ்சமாக நினைக்கின்றவர்களின் பக்கத்திலேயே நான் சதா சர்வ நேரமும் உதவி செய்வதற்கு தயாராக காத்திருக்கிறேன் என கூறியிருக்கிறேன். கஷ்டப்படும் போதும் பிரச்சனைகளின் மத்தியிலும் சரணாகதி உணர்வு ஏற்படுவது கடினம். மனம் அலைபாய்ந்து என்னவெல்லாமோ எண்ணமிடும். என்னை நினைத்து என் மீது பாரத்தை வைப்பதற்கு பதில் எங்கு சென்றால் தீர்வு கிடைக்கும் என எண்ண தோன்றும். அங்கும் உடனடியாக தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த இடத்தை தேடி செல்வதற்கு தயாராகிவிடும். என் குழந்தையே, இப்படிப்பட்ட சூழலின் போதும் நீ பயப்படாமல் எனது பாதாம்புயங்களை பிடித்துக்கொள். அப்பொழுது உனக்கு ஆறுதல் செய்து பிரச்சனைகளிலிருந்து மீட்டு விடுவேன். இவ்வளவு சொல்கின்ற நீங்களே முன்வந்து அவற்றை செய்யக்கூடாதப்பா என்று நீ நினைக்கலாம். ஒவ்வொரு ஆன்மாவையும் ஆதியில் உருவாக்கிய போதே அவர்களுக்கு என தனியாக சுதந்திரத்தையும் செயல்களையும் தந்து அவரவர் விருப்பத்திற்கு வாழ வழி செய்தேன். இதனால் என்ன ஆனது தெரியுமா? பஞ்சபூதங்களை எல்லாம் கலந்து நான் செய்த உடலுக்குள் நுழைந்த ஆன்மா அந்த பூதங்களின் சேர்க்கையால் குணங்களை கலந்து பெற்றுவிட்டது. ஒன்று ஆக்குகின்ற தன்மை பெற்றிருந்தால் இன்னொன்று அழிக்கின்ற தன்மையை கொண்டதாக இருக்கும். ஒன்று அருகில் இருக்கும், மற்றது வெகு தொலைவில் இருக்கும். பூமி, வானத்தை இதற்கு உதாரணமாக கூறலாம். மாறுபட்ட தன்மை கொண்ட பூதங்களின் சேர்க்கையானது குணங்களை உண்டாக்கின. இதன் தாக்கத்தால் உடலுக்குள் நான் வைத்த மனம்தானே பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது. இப்படி நடந்த நிகழ்ச்சியின்படி ஆன்மாவுக்கான சுழற்சிகள், அதாவது பிறவிகள் அமைந்தன. என்னை உணர்ந்து கொண்ட ஆன்மா சத்துவ குணம் பெற்றது. என்னை உணராத விரும்பாத ஆன்மா தமோ ரஜோ குணங்களுடன் வாழ ஆரம்பித்து விட்டது. இதனால் எனக்கும் அந்த ஆன்மாவுக்கும் இடையில் பெரிய இடைவெளி வந்துவிட்டது. இதை குறைக்க எவ்வளவோ செய்கின்றேன். ஆனாலும் என்னை மீறி ஆன்மா செல்வதால் ஆதியில் துவங்கிய பிறவிச் சுழல் என்கின்ற சூழல் இன்னமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்று வரை நீ அனுபவித்து வருகின்ற நன்மை தீமைகள் இந்த பிறவியில் அமைந்ததல்ல. அவை முன் ஜென்மங்களில் நடந்தவை என்பதற்கு நீ இப்பொழுது காண்கின்ற சந்திர சூரியரும் நட்சத்திரங்களுமே சாட்சிகள். நான் சொன்னால் நம்ப மாட்டாய். எப்படியாவது உன் ஆன்மாவை என்னுடன் சேர்த்துக்கொள்ள நினைத்து கஷ்டங்கள் பலவற்றை அவ்வப்போது நான் அனுமதிப்பேன். அந்த நிலையில் நீ தர்மம் தவறாமல் நடந்தால் புண்ணியத்தை பெருக்கி பாவத்தை பொசுக்கிவிட்டு உன்னை ஆற்றுப்படுத்துவேன். ஆனால் உடலின் தன்மையால் பல நேரங்களில் தவறுகள் நடந்து அந்த தவறுகளை திருத்துவதற்கு என்றே சுயமாக பல துன்ப நிலைகள் தோன்றிவிடுகின்றன. இப்பொழுது நீ அனுபவிப்பதும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். எனவே என் குழந்தையே, நீ எதற்கும் பயப்படாதே. எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். உன்னை காப்பாற்றி நன்மை செய்வேன். எது வரினும் அவை உனது நன்மைக்கு என்று நினைத்து கொண்டு என் நாமத்தை இடைவிடாமல் சொல்லி பழகு. இப்படி சொல்ல சொல்ல மனம் தன் சுய செயலை இழந்து என்னை தஞ்சமடைந்து எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைக்கும். அந்த நேரத்தில் உனக்கு நேர்ந்திருக்கின்ற அனைத்தையும் நான் துடைத்து உன்னை மேன்மைப்படுத்தி விடுவேன். உனது நன்மைக்காகவே மனிதனாக உருவெடுத்து வந்து உன்னுடன் நடமாடி வருகின்றேன் என்பதை புரிந்து கொள். யோக சக்தியால் நான் உருவாக்கி தந்திருக்கின்ற உதி என்கின்ற புனித சாம்பலை எந்த பிரச்சனைக்கும் பயன்படுத்த தொடங்கு. அது எனது திருமந்திரம். அது நான் தந்திருக்கும் புனித மருந்து. அது உன்னை காக்கும் பலமிக்க ஆயுதம். இதை புரிந்து கொண்டு என்னையும் எனது உதியையும் மனதிலும் உடலிலும் தரித்து கொண்டு எதையும் எதிர்க்க தயாராக இரு. எந்த பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் ஒரு நொடியில் நீக்கிவிடுவேன். சாஸ்திரங்களிலும் புத்தகங்களிலும் என்னால் தரப்பட்டுள்ள வாக்குறுதிகளை உனக்கு சொந்தமாக்கிக்கொள். நீ ஜெயிக்க ஆரம்பித்து விடுவாய். உதாரணமாக, நீ என் மீது உன் பாரத்தை வைத்து விட்டால் நிச்சயமாகவே அதை நான் தாங்குவேன் என கூறியிருக்கிறேன். உனது பிரச்சனை நேரத்தில் பாரத்தை என் தந்தையார் மீது வைத்துவிட்டேன். அவர் நிச்சயமாக என்னை தாங்குவார் என சொல்லி பழகு. அப்படி சொல்ல சொல்ல அந்த வார்த்தையின் சக்தி அதை உறுதியாக்கும். உறுதியானது உண்மையாக்கும். அதன் பிறகு நீ ஜெயிப்பது சத்தியம். உன்னுடைய காரியம் நிறைவேறிவிட்டால் நிறைய பேர் நன்றி மறந்து விடுகிறார்கள். ஆனால் என் குழந்தையே, நீ எப்பொழுதும் நன்றி மறக்காதே. சகலத்தையும் ஆக்குகின்றவரும் தருகின்றவரும் நானே என்பதை உணர்ந்து எனக்கு எப்பொழுதும் நன்றி சொல். இதை அப்பா கேட்டு வாங்குகிறாதே என ஒருபொழுதும் நினைக்காதே. அடுத்த நன்மையை நீ பெற்றிட உன்னை தயார்படுத்தும் நோக்கத்தோடு தான் நான் உன்னை சொல்லி பழக்குகிறேன். எனது சச்சரிதத்தை படி.
அதில் நான் கொடுத்த வாக்குறுதிகள் சிலவற்றை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். மீதியை நீயே படித்தும் கேட்டும் தெரிந்து கொள். எனது வாக்குறுதிகளை பிடித்துக்கொண்டு, அப்பா இப்படி எப்படி சொன்னீர்களே, உங்கள் வாக்கின்படி செய்யுங்கள் என என்னை கேள். என் வார்த்தைகள் உன்னை காக்கும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஏனெனில் எப்படிப்பட்ட துன்ப நிலைகளும் உன்னை விட்டு கடந்து போகும். நீ இன்ப நிலையை அடைய உன்னுடனே நான் இருக்கிறேன். கவலை கொள்ளாதே. ஓம் ஷேரா.